கூடினவங்க, குருதி அழுத்தம் கூடினவங்க இருக்கிறார்கள். அதிலும் கிட்டத்தட்ட 67% நபர்கள் இதுக்கான எந்த சிகிச்சையும் பெறாமல் இருக்கின்றார்கள். இதுதான் அபாயம். ஏன்னு சொன்னால், குருதி அழுத்தம் கூடினா பல பிரச்சனைகள் வரலாம். நாங்கள் சொல்லுவோம் ஹார்ட் அட்டாக், அதே போல் நாங்கள் சொல்லுவோம் பேரலிசிஸ், இதை போல் பல நோய்கள் வரலாம். அது வந்த பிறகு எங்களுக்கு தெரியும், அதனால் வர பேர்டன் பெரிய விளைவுகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அந்த நோய் வருவதற்கு முதல் எப்படி தடுக்கிற என்ற விடயங்களை பார்க்க வேண்டி வரும். அத்துடன் இதனை எங்களுக்கு ஸ்க்ரீனிங், அதாவது இந்த நோய் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் பிளட் ப்ரெஷர், உயர் அழுத்தம்னு சொல்கிறது 120க்கும் 80க்கும் இடையில் இருக்கணும். 140க்கு மேற்பட்டால் கூடினால், அதாவது நாங்கள் சொல்லுவோம் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 140 விட கூடுதலும், டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் 90 விட கூடுதலும் நாங்கள் சொல்லுவோம் உயர் அழுத்தம்னு சொல்லி. அந்த உயர் அழுத்தம் இருக்குதா இல்லையான்னு நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கேற்றமான சிகிச்சையை நாங்கள் பெற வேண்டும். அத்துடன் இதை எப்படி தடுக்கலாம், நாங்கள் சொல்லுவோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லி, இதை தடுக்கிறதுக்கான 5 விதமான முக்கியமான விடயங்களை நாங்கள் சொல்கிறோம். முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட சாப்பாடு அமைப்பு, நாங்கள் சொல்லுவோம் ஹெல்தி டயட், உப்பு குறைந்த சாப்பாடு, அதே போல் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள், அதே போல் மரக்கறிகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதே போல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நாங்கள் செய்கிற உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு 30 நிமிடம், ஒரு கிழமைக்கு 5 நாளாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டி வரும். அதே போல் மூன்றாவது, நாங்கள் புகையிலை பாவனையும் அதே போல் ஆல்கஹால் பாவனை, மது பாவனையையும் முற்றாக தவிர்க்க வேண்டி வரும். அதே போல் நான்காவது, எமது தூக்கம், ஒரு நாளைக்கு குறைந்தது 6 அல்லது 7 ஹவர் தூங்க வேண்டி வரும். இந்த தூங்குவதனாலும் எமக்கு போதிய அளவு நித்திரை இல்லைன்ற காரணத்தினாலும் இந்த ப்ரெஷர் வரலாம். அதே போல் ஐந்தாவது மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது எமது மானச ரீதியான பாதிப்புகளாலும் இந்த ப்ரெஷர் கூடுற என்ற பிரச்சனையால் வரலாம். இறுதியாக நாங்கள் சமூகத்துக்கு சொல்கின்ற காரணம் என்னென்னா, இந்த ப்ரெஷர், அதாவது வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, உயர் அழுத்த நாள் தான் 17ஆம் தேதி மே மாதம். நாங்கள் இந்த ப்ரெஷர் வந்தால் அது நாங்கள் சொல்லுவோம் அது சைலண்ட் கில்லர்னு சொல்லி. எனவே அது வராமல் தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.